எனக்கும் என் குழந்தை களைஞ்சுதான் போச்சு. அப்போ என் மாமியார் வீட்டுல சொந்த பந்தம் அக்கம் பக்கம்னு எல்லாரும் அதுக்கு நான் தான் காரணம்ன்ற மாதிரி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. யாராவது வேணும்னே இந்த மாதிரி பண்ணுவாங்களா என்ன? அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே எனக்கு குழந்தை உருவாயிருச்சு. அதுல வந்தவன் தான்ப்பா நீ. முதல்ல இருந்தது எனக்கானது இல்ல போல, அதனாலதான் சாமியை எடுத்துக்கிட்டாரு. இப்ப பாரு, நீ இருக்கல்ல, நம்ம சந்தோஷமா தானே இருக்கோம், நல்லா தானே இருக்கோம். இப்ப என்ன, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதை பத்தி புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுல இருந்து வெளியில எப்படி வரணும்னு பாக்கணும். அதை விட்டுட்டு அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க கூடாது. நான் பட்ட கஷ்டம் நீ படக்கூடாதுமா. இப்ப என்ன, அதெல்லாம் வேற அமையும். அத்தை நான் இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை? எது இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். எவன் என்ன சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன். இந்த காலத்துல குழந்தை கலையிறது நார்மலான விஷயமா. அதுக்கு நம்மளே குற்றவாளிகளா ஆக்கிக்க கூடாது. வயித்துல இருந்த குழந்தைய பத்திரமா பார்த்துருந்துருக்கணும். ஏன்னா நிறைய பேத்துக்கு குழந்தையே இல்லாம இருக்குமா. அதனால இனிமேல் நம்ம கவனமா இருக்கணும். இதோட ஃபுல் வீடியோ பார்க்க ஹேண்டில் கீழ இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க. 60 வருட நம்பிக்கை. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.